இந்த மாசம் உங்களுக்கு பார்த்தோம்னா வந்து கடந்த மாசம் 3ஆம் வீட்டுல இருந்து நீச பக்கமா இருந்து கொடுத்துட்டு இருந்தார். இப்போ விதை குருவோட பார்வையில இருந்து 16ஆம் தேதிக்கு 5ஆம் மாற்றம் அடை பழம் நழுவி பாலில் விழும் தான் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம். 2ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது குடும்பத்துல ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும். என்ன வருமானம் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும் இந்த காலகட்டத்துல. சொல் செல்வாக்கு ரெண்டுமே வந்து அதிக அளவுல மேம்படும் காலமா இந்த காலகட்டம் இருக்கும். யாருக்கும் வாக்குறுதி அப்படிங்கிறது கொடுக்காதீங்க. குடும்ப விஷயத்த வெளியில வந்து சொல்லாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. என்ன அன்னெசரியா லோன் மட்டும் எடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்துல. 3ஆம் வீட்டு பலனா பார்க்கும்போது சகோதர உறவு அப்படிங்கிறது புதிய நண்பர்கள் இல்ல ஹை கான்டாக்ட் பீப்புள்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஏதாவது ஒரு விஷயத்த பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க விட்டு கொடுத்து போங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையா இருக்கும். 4ஆம் வீட்டு பலனா பார்க்கும்பொழுது வெஹிக்கிள் பர்ச்சேசிங் அப்படிங்கிற காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா ஆரம்பத்துல நாள்ல இருக்கக்கூடிய குரு பிளஸ் சுக்கிரனோட பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல நியூவா வெஹிக்கிள்னான இருக்கு, வாங்கலாம். தாயாருக்கு உடல்நிலையில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா படிப்படியா அது வந்து குறைஞ்சு நல்ல மாற்றம் அடையும். 5ஆம் வீட்டு பலனா பார்க்கும்போது மூலியமா பெருமை இந்த காலகட்டத்துல இருக்கும். 5ஆம் தேதி வரை 8ல உச்சமா இருக்கு, 6ஆம் தேதி அதனால குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். என்ன செகண்ட் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பலன். அப்படி மனது குழந்தைகளை பத்தி மனசுல இருந்த அந்த கவலை இந்த காலகட்டத்துல படிப்படியா குறையும். ஆசைகள் கனவுகள் ஏதாவது உங்க குழந்தைகள் இருந்தாங்க அப்படி ஈஸியா அமையும். உங்களுக்கு எந்த வித டென்ஷனும் இல்லாம அது நிறைவேறும். வீட்டை எந்த ஒரு எதிரி உங்களை நேரடியா தாக்க முடியாது, அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. கேஸ் நீங்க கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம், தி ஒன்லி திங், நம்ம சேனலுடைய மெயின் விஷயம், அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்கள்.